ஆண்டவருடைய பிரசன்னம் எவ்வளவு இன்பமானது, அப்படிதானே? இந்த உலகத்துல உனக்கு என்ன வேணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, எனக்கு தேவ சமூகம் வேணும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 1000 கோடி பணம் கொடுத்தாலும் கிடைக்காத மகிழ்ச்சியும் ஆனந்தமும் எங்கதான் இருக்குது? ஆண்டவர் சமூகத்தில். சரி, கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த கூடுகையில் உங்களோடு கூட நான் என்ன பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தேவ சமூகத்தில் காத்திருந்த போது ஆண்டவர் எனக்கு ஒரு குறிப்பிட்ட வேத பகுதியை கொடுத்து அனுப்பினார். இந்த முகாமுடைய தீம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சிலருக்கு தெரிய மாட்டேங்குதே, என்னது? சரி, தீம் வேர்ஸ் நோட்டீஸ்ல என்ன போட்டிருந்தாங்க? யோவான், எடுத்துக்கோங்க பார்க்கலாம். யோவான் 15, யோவான் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். அதுதான் இந்த முகாம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் யார் மகிமைப்படுவார்? பிதா மகிமைப்படுவார். நீங்களும் எனக்கு எப்படி இருப்பீர்கள்? சீஷர்களாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஒருவேளை இந்த தீம் மெசேஜ் நான் உங்களுக்கு மத்தியானம் பேச விரும்புகிறேன். காலையில் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பாரத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். வேதம் முழுவதிலும் பலவிதமான காலங்களை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். பிரசங்கியின் புஸ்தகத்திலே பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று பிரசங்கி எழுதுகிறார். அதே போல விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. சரி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கூட சில காலங்களை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிற ஆண்டவர் உங்கள் வாழ்வில் கூட சில காலங்களை குறித்து வைத்திருக்கிறார். ஒரு குழந்தை பிறக்கிறது, அது பிறந்த உடனே அதற்கு இன்ஃபன்ட் பீரியட் என்று சொல்லுவோம், அதாவது பச்சிளம் குழந்தையின் காலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வளரும் பொழுது மழலையின் காலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிள்ளை வளர்ந்து பேச துவங்கும் பொழுது சிறு பிள்ளையின் காலம் என்று சொல்லுவோம். அவள் ஒரு வாலிப மகளாய் மாறின பிறகு வாலிப காலம் என்று சொல்லுவோம். திருமணமான பிறகு ஒரு ஸ்திரீயின் காலம் என்று சொல்லுவோம். அப்புறம் வயசாயிடுச்சுன்னா என்ன காலம் சொல்லுவோம்? முதுமையின் காலம் என்று சொல்லுவோம். அதுக்கும் பிறகு மரணத்தை எதிர்நோக்கும் காலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் மரிக்கிற நாளிலே மரணத்தின் காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இத்தனை காலங்களை சொன்னாலும் அந்த மரணத்துக்கு பிறகு ஒரு காலம் இருக்குது. அந்த காலத்துக்கு பேரு நித்திய காலம் என்று பெயர். என்ன பெயரு? நான் சொன்ன காலம்லாம் ஞாபகம் இருக்குதா? எங்க நேத்து படிச்ச பைபிள இன்னைக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, நீங்க புதுசா வந்து சொல்றீங்களே அப்படின்னு கேட்குறீங்க, புரியுது. ஆனாலும் உங்க மைண்ட்ல ஒரு பிக்சர், குழந்தையா பிறக்குது, வளருது, வாலிப மகளாகுது, திருமணம் ஆகுறது, அப்புறம் பாட்டி ஆறீங்க, அப்புறம் வயசாயிருது. அதுக்கு பிறகு உள்ள ஒரு காலம் வந்து நித்திய காலம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன காலம்? பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க. உங்களை நான் பார்க்கல நினைக்க கூடாது, இங்க இருந்து நான் உங்க எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஆகவே நீங்கள் செய்தியை நன்றாய் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நித்திய காலம். இந்த நித்திய காலத்துல 2 இடம் இருக்குது. ஒண்ணு பேர் என்னது? பரவாயில்ல, ஒரு சிலருக்கு தான் தெரியுது, மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியல, ஏன்னு புரியல. ஒரு இடத்துக்கு பேர் என்னது? மோட்சம் அல்லது பரலோகம். இன்னொரு இடத்துக்கு பேரு, உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து நித்திய காலத்துல எங்க இருப்ப அப்படின்னு கொஞ்சம் கேளுங்க பார்க்கலாம். சீரியஸா கேளுங்க, சீரியஸா கேட்கணும். நித்திய காலத்துல எங்க இருப்ப? திரும்ப கேளுங்க. மோட்சத்துல இருப்பியா, நரகத்துல இருப்பியா? கேளுங்க. சிலருக்கு இப்பதான் சந்தேகமே வருது, நான் மோட்சத்துல இருப்பேனா அல்லது நரகத்துல இருப்பேனா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஏன்னா இதை பத்தி சிந்திக்கிறதுக்கு நேரமே இல்லை. ஏன்னா சமைக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்குது, நித்தியத்தை பத்தி நினைக்கிறதுக்கு எங்க நேரம்? சிலருக்கு கவலைப்படுறதுக்கே நேரம் சரியா இருக்குது, நித்தியத்தை பத்தி நினைக்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு காலத்தை குறித்து மட்டும் நான் உங்களோடு கூட பேசி உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 13, 14.
எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எஸ்தர் 4 628வது பக்கம், பழைய ஏற்பாட்டில் 13, 14. எல்லாரும் அந்த வசனத்தை கவனிச்சீங்களா? இப்போ நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கணும்னு நான் விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. கவனத்தை சிதற விடக்கூடாது. அந்த வசனத்தை நிறுத்தி நிதானமாய் படிக்க போறீங்க. எஸ்தர் 4, 13, 14. மொர்தெக்காய் எஸ்தருக்கு திரும்ப சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னார். இந்த 2 வசனத்தில் மிக முக்கியமான ஒரு காலம் என்ற வார்த்தை சொல்லுகிறது. எந்த காலம்? இந்த காலம். சொல்லுங்க, எந்த காலம்? நீங்க வாழ்கிற காலம் என்ன காலம் என்று உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. கடைசி காலம், அப்புறம் பொல்லாத காலம். வெரி குட். இவங்க எவ்வளவு விசுவாச வீராங்கனை. எழுப்புதலின் காலம். அப்ப நம்ம வாழ்ற காலம் கடைசி காலமாவும் இருக்குது, பொல்லாத காலமாவும் இருக்குது, அதோடு கூட சேர்த்து எழுப்புதலின் காலமா இருக்குது. சரி, கடைசி காலமா இருந்தால் நம்ம ஏதோ அவசரமா செய்யணும் இல்ல? ட்ரெயின் 7:30 அப்படின்னா நீங்க வீட்டுல இருந்து 7:35 ஒரு நாள் கிளம்பவே மாட்டீங்க. 6:30 சில ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்துருவாங்க. ஏன்னா பயம், ட்ரெயின் விட்டுட்டு போயிடும் அப்படின்னு. அப்போ 6:30 நீங்க ஸ்டேஷனுக்கு போகணும்னா வீட்டுல அன்னைக்கு மதியானம் எல்லாம் உங்க திங்ஸை பேக் பண்ணுவீங்க இல்ல? பேக் பண்ணுவீங்க. சிலர் முந்தின நாளே பேக் பண்ணி எல்லாம் ரெடியா வச்சிருவாங்க, ரொம்ப காஷியஸா இருக்கிறவங்க. இட்ஸ் குட். ஆனா இன்றைக்கு பயணிக்கிறோம், மாலையில் பயணிக்கிறோம் என்றால் அந்த மத்தியானத்துக்கு பிறகு, அந்த மத்தியான வேளைக்கு பிறகு நம்ம எல்லாமே கொஞ்சம் பரபரப்பா இருப்போம். வேக வேகமா வேலை செய்வோம். பேக் பண்ண வேண்டியதெல்லாம் பேக் பண்ணுவோம். சில ஞானமுள்ள ஸ்திரீகள் எப்பவுமே ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருப்பாங்க, ஊருக்கு போகணும்னா என்னென்னலாம் எடுத்துட்டு போகணும்ட்டு. நான் அடிக்கடி பயணிக்கிறவள், ஆகவே எங்க வீட்டு டோர்ல ஒரு லிஸ்ட் எழுதி ஒட்டி இருக்கிறேன். இதுல கடைசியில ஒரு செக் லிஸ்ட்ல எல்லாம் செக் பண்ணுவேன், எல்லாம் எடுத்துட்டோமா அப்படின்ட்டு. சில சமயம் முக்கியமான ஒண்ணு என்ன செஞ்சிருவோம், விட்டுட்டு வந்துருவோம். எல்லாம் எடுத்து வச்சிருப்பேன், பேஸ்ட மறந்துருப்போம் இல்ல? ஒரு சின்ன விஷயம். காலையில போன உடனே ஐயோ என்ன இல்ல, பேஸ்ட் இல்லையே. ஆஃப்டர் ஆல் ஒரு பேஸ்ட் தான், ஆனா ஒரு நாளை துவங்குறதுக்கு அந்த பேஸ்ட் ரொம்ப தேவையா இருக்குது இல்ல? அப்போ வாழ்க்கையில நீங்க கடைசி காலம்னு சொல்றீங்க, எழுப்புதல் காலம்னு சொல்றீங்க. இந்த எழுப்புதல் காலத்திலும், இந்த கடைசி காலத்திலும், இந்த காலத்திலும் யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். எதுக்கு அப்படின்னா, ஆண்டவர் உங்க ஒவ்வொருவரை வச்சு செய்யறதுக்கு ஒரு வேலையை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த வேலை உங்க குடும்பத்திலும் இருக்குது, அந்த வேலை உங்க சபையில இருக்குது, அந்த வேலை இந்த சமுதாயத்தில் இருக்குது, அந்த வேலை இந்த உலகத்துல இருக்குது. ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார் இன்றைக்கு எல்லாருக்கும். என்ன அழைப்பு தெரியுமா? நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் சகாயமும் ரட்சிப்பும் எங்கிருந்து வரும்? வேற ஒரு இடத்திலிருந்து வரும். இந்த காலத்துக்கு தான் ஆண்டவர் உனக்கு இந்த உயர்வை கொடுத்திருக்கிறார். திரும்ப அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். சொல்லுங்க, இந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படி எனக்கு ராஜ மேன்மை கிடைச்சிருக்குது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வருகிற செய்தி, இந்த காலத்தில் ஆண்டவர் உங்க பக்கத்துல வந்து நின்னு, மகளே நீ எனக்கு வேணும், உன்னை கொண்டு உன் குடும்பத்தில் சில காரியங்களை செய்ய போறேன், உன்னை கொண்டு உன் சமுதாயத்துல சில காரியம் செய்ய போகிறேன், உன் உறவினர்கள் மத்தியில சில காரியம் செய்ய போறேன், உன் சபையில சில காரியத்தை செய்ய போறேன், பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்றார். எனக்கு 50வது பிறந்த நாளை நான் கொண்டாடும் பொழுது, உங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்காதீங்க சரியா? அப்போ ரொம்ப ஆயத்தமா, ஆண்டவரே 49 முடிஞ்சு எத்தனை வயசு ஆயிடுச்சு, 50வது வயது ஆக போகுது, நான் என்ன சாதிச்சேன், நான் என்ன செஞ்சேன், எல்லாத்தையும் திருப்பி பார்த்தேன். ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து நான் எப்படி நடந்தேன், எப்படி ஜெபிச்சேன், என்னெல்லாம் ஊழியம் செஞ்சேன், ஆண்டவருக்கு என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு இன்னும் என்ன செய்யாது இருக்கிறேன், என் நேரங்கள் எப்படி பயனுள்ளதா இருந்துச்சு, என் நேரம் எப்படி வீணாச்சு,
நான் ஆண்டவருக்கு எப்படி பிரயோஜனமா இருந்தேன் என்றெல்லாம் என் காலங்களை சிந்தித்த உடனே ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. இந்த ஃபேன் கொஞ்சம் தள்ளி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும், ப்ளோ ஆகுது. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். எதுக்கு உணர்வுள்ள இருதயம் தெரியுமா? ஆண்டவரே, இனி எவ்வளவு காலம் நான் இந்த உலகத்துல வாழ்வேனோ எனக்கு தெரியாது. ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் யூ. உங்களுக்காக நான் ஏதாவது செய்ய விரும்புகிறேன். அப்போ என் வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பார்த்தேன். ஜெயராணி, நீ ஏதாவது காலத்தை வீணாக்கி இருக்கிறியா அப்படின்னு பார்த்தா, எனக்கு நினைவு தெரிந்த விதத்தில் நான் ரொம்ப கேளிக்கைகளிலும் தேவையற்ற காரியங்களிலும் ஐடலா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுலையும் என் நேரத்தை நான் வீணாக்குனதா எனக்கு ஞாபகமே இல்லை. கர்த்தர் எனக்கு சாட்சி. சில பலவீனங்கள் சுகவீனமான நேரங்கள்ல என் காலம் பலவீனத்திலும் சுகவீனத்திலும் வீணாச்சே ஒழிய, நான் மனதறிந்து என் ஆண்டவருடைய சன்னிதானத்துல நின்று சொல்றேன், என் காலத்தை வீணாக்குனதா எனக்கு ஞாபகம் இல்லை. அதனாலதான் கர்த்தர் கையில் எடுக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு சகோதரிகளே, இந்த காலத்துக்கு நீங்க உதவியா இருக்கும்படி ஆண்டவர் உங்களில் பலருக்கு ராஜ மேன்மை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு வேதத்திலிருந்து ஆண்டவருக்காக அந்தந்த காலத்தில் பயன்பட்ட 5 பெண்களை குறித்து உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த 5 பேருக்கும் நான் ஒவ்வொரு பெயரை வைத்திருக்கிறேன். முதலாவது நாம் வாசித்த இந்த வேத பகுதியில யாரை குறித்து படிக்கிறோம்? எஸ்தர் என்ற ஒரு பெண்ணை குறித்து படிக்கிறோம். இந்த எஸ்தருக்கு நான் இட்ட பெயர் a woman of prayer, ஜபிக்கிற பெண். எப்படிப்பட்ட பெண்? அவளுக்கு வேற எந்த தாளந்தும் கிடையாது. அவளுக்கு இருக்கிற ஒரே ஒரு தாளந்து ஜபம். அவள் பாபிலோனுக்கு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அடிமையாய் கொண்டு வரப்பட்டவள். அடிமையாய் கொண்டு வரப்பட்ட பெண்கள் அவமதிக்கப்படுவார்கள் பாபிலோன் தேசத்திலே. ஆனால் மொர்தெக்காய் இவளை தன்னுடைய மகளாக ஏற்றுக்கொண்டு அவளை தன்னுடைய மகளாக வளர்க்கிறார். அந்த வளர்த்து வருகிற காலத்திலேயே மொர்தெக்காய் கட்டாயம் அந்த பெண் பிள்ளைக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்திருந்திருப்பார், பக்தியை சொல்லிக் கொடுத்திருந்திருப்பார், இஸ்ரவேலின் தேவனுடைய வசனங்களை சொல்லிக் கொடுத்து சகல ஒழுக்கத்திலும் அவளை வளர்த்தார். இங்க இருக்கிற வாலிப பெண் பிள்ளைகளுக்கு அன்பாக நான் சொல்லுகிற ஒரு காரியம், இள வயதில் நீங்கள் வளருகிறீர்கள். நான் எப்படியும் வாழுவேன், எப்படியும் வளருவேன், எப்படியும் உடுத்துவேன், எப்படியும் பேசுவேன், எதை வேண்டுமானாலும் பார்ப்பேன், யாரோடும் பழகுவேன் என்று வாழுகிற வாழ்க்கை அல்ல வாலிப பருவம். இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் உடுத்த வேண்டும், இப்படித்தான் பேச வேண்டும், இவ்வளவு நேரம் ஜெபிக்க வேண்டும், வேதத்தை தினமும் படிக்க வேண்டும் என்ற சகல ஒழுங்குகளோடு கூட வாழுகிற வாழ்க்கை தான் வாலிப பருவம். நீங்க கேட்கலாம், ஆன்டி, இஸ் இட் பாசிபிள்? எஸ், இட் இஸ். இது ஏன் என்றால் என்னை அப்படி என் இயேசு வளர்த்தார். ஹல்லேலூயா. இளவயதில் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கவும், அவர் சத்தத்தை கேட்கவும், அவர் சித்தத்தை செய்யவும் மாத்திரம் இயேசு என்னை வளர்த்தார். இந்த எஸ்தரை மொர்தெக்காய் வளர்த்தார் என்று வாசிக்கிறோம். அவள் வளருகிற ஒரு காலம் இருந்தது. இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த காலம் என்ன காலம் தெரியுமா? நீங்கள் ஆண்டவருக்குள் வளருகிற காலம். சத்தியம் விதைக்கப்படுகிறது. சத்தியம் எங்கு பார்த்தாலும் சத்தியத்தின் சத்தம் கேட்கிறது. எந்த சேனலை திறந்தாலும் உங்களுக்கு செய்தி இருக்குது. எந்த கூகுள்ல எங்க போய் சர்ச் பண்ணாலும் நல்ல ஆவிக்குரிய செய்திகளை நீங்கள் கிரகித்துக் கொள்ளலாம். முழங்கால் படியிட்டால் ஆண்டவர் பேசுகிறார், வேதத்தை திறந்தால் ஆண்டவர் பேசுகிறார், சபையிலிருந்து சத்தியம் வெளிப்படுகிறது, ஐக்கியத்தின் கூடுகைகளிலிருந்து ஆண்டவர் பேசுகிறார், இடைப்படுகிறார். அப்படி என்றால் நீங்கள் இது என்ன காலத்தில் இருக்கிறீர்கள் சொல்லுங்கள்? வளர வேண்டிய காலம். சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் கேட்கலையே. எதில் வளர வேண்டும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில். இந்த வருஷத்தின் 8வது மாதத்திற்கு கடந்து வந்து விட்டீர்கள். 7 மாதம் எப்படி வளர்ந்தீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இனிமேல் இந்த 8வது மாதத்திலிருந்து நீங்கள் வளர வேண்டும். நீங்கள் வளர வேண்டும். சரி, இந்த பெண்ணை குறித்து நான் சொன்னேன் woman of prayer என்று, ஜெபிக்கிற பெண் என்று. இந்த எஸ்தருக்கு வேறு எந்த தாளந்தும் இல்லை, வேற எந்த திறமை இல்லை, ஒரே ஒரு தாளந்து. ஒருவேளை உங்களில் அநேகர் யோசிக்கலாம், நான் மேடையிலெல்லாம் பாட முடியாது, மேடையிலெல்லாம் பிரசங்கிக்க முடியாது, 4 பேருக்கு போய் ஏசப்பா பத்தி சொல்லணும், எனக்கு ரொம்ப பயங்க, கை கால்லாம் நடுங்கிரும், வேர்த்து விறுவிறுத்துரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரே ஒரு தாளந்து உங்களுக்கு இருக்குது, ஜெபம் பண்ணுகிற தாளந்து. ஹல்லேலூயா. ஜெபம் பண்றதுக்கு யாருக்காவது பயம் இருக்குதா?
சோம்பல்தனம் தான் இருக்கும், ஜெபம் பண்றதுக்கு பயம் இருக்காது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த காலத்துக்கு நீங்கள் உதவியா இருக்கும்படி ஆண்டவர் உங்களிடத்தில் ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். நீங்க கேட்கலாம், அம்மா நான் ஜெபம் பண்ணிட்டே தான் இருக்கிறேன், ஒரு மாற்றமுமே நடக்கலன்னா உங்களுக்கு எப்படி கர்த்தர் மாற்றங்களை செய்வார் என்று இதே புஸ்தகத்திலிருந்து சொல்லித்தர விரும்புகிறேன். எஸ்தரின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மொர்தெக்காய் வந்து எஸ்தரிடத்தில் பேசுகிறார், நீ மௌனமா இருக்கக்கூடாது என்று. 13 வாசியுங்கள். 15 வாசிக்கிறேன். அப்பொழுது எஸ்தர் மொர்தெக்காய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். ஹல்லேலூயா. செய்தி வந்துருச்சு, இந்த காலத்துல நீ மௌனமா இருக்க கூடாது என்று. உடனே எஸ்தர் தன்னுடைய ராஜ வஸ்திரத்தெல்லாம் தரிச்சிட்டு நேரா ராஜாட்ட போய் நிக்கல. அவ ஒன்றே ஒன்றுதான் அவளுக்கு செய்ய தெரியும், ஜெபம். ஒன்றே ஒன்றுதான் அவளுக்கு கைவந்த கலை, ஜெபம். நேரா போனா, ஆண்டவரே நான் 3 நாள் உபவாசம் பண்ண போறேன், என்ன செய்வீங்களோ தெரியாது, நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னாள். ஜெபம் கிரியை செய்யக்கூடியது. ஹல்லேலூயா. ஜெபம் வல்லமை உள்ளது. ஜெபம் அஸ்திபாரங்களை அசைக்கக்கூடியது. ஜெபம் வானத்தை திறக்கக்கூடியது. ஜெபம் மூடி கிடக்கிற சிறைச்சாலை கதவுகளை திறக்கும். ஜெபம் சங்கிலிகளை உடைக்கும். ஜெபம் ஆத்துமாக்களை விடுதலை செய்யும். ஜெபம் ரட்சிப்பை கொண்டு வரும். ஜெபம் சுகத்தை தரும். ஜெபம் புதிய வாசல்களை திறக்கும். ஜெபம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலிருந்து உனக்கு பதிலை கொண்டு வரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்க வந்திருக்கிற அத்தனை ஸ்திரீகள், முதியவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லாரும் இந்த காலத்துல நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? முழங்கால முடக்கணும். உங்களில் அநேகர் சோர்ந்து போனீர்கள். ஏன் தெரியுமா? ஜெபத்திற்கு பதில் வரல. எனக்கு கூட நிறைய ஜெபங்களுக்கு பதில் வரல. நான் சோர்ந்து போகிறது இல்லை, ஏனெனில் அவர் சகலவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். பொண்ணுக்கு திருமணம் ஆகல, கவலைப்படாதீங்க. லேட்டா கல்யாணம் நடக்கிற பிள்ளைங்களா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, அது தெரியுமா? அந்த பிள்ளைங்க கர்த்தருக்காய் காத்திருக்கிறதுனால ஆண்டவர் செக் பண்ணி பார்த்துட்டு, என் பிள்ளை எதுலையுமே விழாம எனக்காய் காத்திருக்கிறதுனால ஐ வில் கிவ் ஹர் மை பெஸ்ட் என்று சொல்லி ஆண்டவர் சிறந்ததை கொடுப்பார். எத்தனையோ அம்மா மாருங்க பெண் பிள்ளைக்காய் ஜோமணி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு சொல்றேன், God will give the best to you. உங்களுக்கு சிறந்ததை ஆண்டவர் தருவார், விசேஷமானதை தருவார். ஏன்னா ஜெபிக்கிறீங்களே, ஜெபம் வானத்தை திறக்கும். பரலோக தேவன் பார்த்து அந்த யாக்கோபின் ஏணியின் வழியாய் உங்களுக்கு பதிலை கொண்டு வருவார். இவள் சொன்னாள், நான் செத்தாலும் சாகிறேன் என்று. காரியம் எப்படி நகர்கிறது? 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க இந்த காலத்தில் நீ ஜெபித்தால், நம்பர் 1, உனக்கு ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தயவு கிடைக்க பண்ணுவார். அப்புறம் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு, சத்தமா சொல்லுங்க, இப்போ இயேசு ராஜா உங்களை நோக்கி என்ன நீட்டுகிறார்? பொற்செங்கோலை நீட்டுகிறார். நீங்க கவலைப்படுறீங்க, ஐயா பதில் தர மாட்டேங்கிறீங்க, ஐயா பதில் வர இல்ல. மகளே, தாயே, சகோதரியே, உங்களை பார்த்து ஆண்டவர் பொற்செங்கோலை நீட்டுகிறாராம். அடுத்து வசனம் சொல்கிறது, எஸ்தர் கிட்ட வந்து, அவ்வளவுதான், ஜெபிக்கிற நீங்க தான் ராஜாக்கு கிட்ட போக முடியும். ஜெபிக்காதவங்க எல்லாம் தூரமா தான் நிப்பாங்க. நீ ஜெபிக்க ராஜாவுக்கு கிட்ட போற. ஜெபிக்க இயேசு ராஜாவுடைய பொற்செங்கோலை தொடுபடி அருகாமல் போகிறார். நீ செங்கோலை தொட்டால் உனக்கு அற்புதம் நடக்கும். ஏன் மகளை சோர்ந்து போற? பாதியில ஏன் நிறுத்துற? உன் உபவாசத்தை தொடரு, உன் ஜெப நேரத்தை கூட்டு. அலாம் வச்சு நீ எழும்பின ஆதி நாட்களை நீ மறந்துட்ட. இன்றைக்கு மீண்டும் அந்த ஜெப வாழ்வை துவங்கு. செங்கோல் நீட்டப்படும், தயவு வரும். ராஜா கேட்கிறாராம் கேள்வி அடுத்த வசனத்துல. ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்று. இதுதான் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிற பதில். நீங்க ஜெபிக்கிறீங்களா? நீ என்ன கேட்டாலும் கிடைக்குமா? நீ ஜெபிக்கிறியா? நீ ராஜ்யத்துல பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும். சிலர் ஜோம் பண்றோம், எல்லாம் ஜோம் பண்ணிட்டா ஏசப்பா, ஆனா ஒண்ணு நடக்கல, நான் இனிமேல்லாம் ஜோம் பண்ண மாட்டேன், இப்படிதானே நிறுத்துறீங்க. உங்க ஜெபத்தை கூட்டுங்க.
இந்த காலத்தில் நீ ஜெபித்தால் உனக்கு பதில் வரும். இந்த காலத்தில் உங்களுக்காக மட்டும் ஜெபிக்காதீங்க. திருச்சபைக்காய் ஜெபிங்க, எழுப்புதலுக்காய் ஜெபிங்க, வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபம் பண்ணுங்க. உலகத்தில் நடக்கிற அநீதிகள் மாற வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைகள் எல்லாம் தூக்கப்பட்டு சாகுறாங்க, எவ்வளவு ஒரு பயங்கரமான நிலைமை. இவைகள் எல்லாம் மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபம் செய்யுங்கள். குடும்பத்தில் இருக்கிற விவாகரத்துகள் மறையணும்னு ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டுல என்ன பிரச்சனை இருக்குதோ அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு, அதே போல திருச்சபையிலும் உலகத்திலும் மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்காக நீங்க ஜெபிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லை அப்படின்னா, ஆண்டவரே என் கணவருக்கு ஒரு நல்ல வேலை தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே இது போல எத்தனையோ குடும்பத்துல வேலை இல்லாம இருக்கிறாங்கப்பா, அவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுங்க. உங்க சர்ச்ல உள்ள ஆட்களை யோசிச்சு பார்க்கணும். அந்த சகோதரி வீட்டுல கணவருக்கு வேலை இல்லை, இந்த சகோதரி வீட்டுல கணவருக்கு வேலை இல்லை, அவங்களுக்கு வேலை கொடுங்க. இப்படி ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களுக்கும் வேலை தருவார், மற்றவர்களுக்கும் வேலை தருவார். ஹல்லேலூயா. நீ இந்த காலத்திற்கு உதவியா இருக்கும்படிதான் உனக்கு ஜெப அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சகோதரிகளே, ஊழியம் செய்கிற சகோதரிகளே, உங்க பலன் எது தெரியுமா? உங்க முழங்கால் தான். முழங்கால் போட்டு போட்டு சில முட்டுகள் எல்லாம் தேஞ்சே போயிருச்சு. ஆனாலும் கவலைப்படாதீங்க, ஜெபத்திற்கு பதில் தருகிற ஆண்டவர் செங்கோலை நீட்டுவார், தயவு செய்வார், உங்கள் ஜெபங்களுக்கு பதிலை தருவார். காரியம் எப்படி மாறுதலாய் முடிந்தது, அதைத்தான் உங்களுக்கு நான் சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். எப்படியா அவ்வளோ ஸ்லோவா வாசிச்சு அமைதியா முடிச்சிட்டீங்க? அடி வைராக்கியமா இருக்கு அந்த வசனத்தை படிச்சா. அப்படியே ஆமான் மொர்தெக்காய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. எந்த ஆமான் தேவ ஜனங்களை கொலை செய்ய நினைச்சானோ, எந்த சத்துரு உங்க குடும்பத்தை அழிக்க நினைச்சானோ, அதே சத்துருவை கர்த்தர் அழிப்பார். அதே பிசாசின் கிரியைகளை ஆண்டவர் அழிப்பார். எந்த மனுஷன் குடும்பத்துல தடையா இருக்கிறோன்னு விலைக்கு தூக்கி போடுவார் ஆண்டவர். அந்த ஆமானை அழித்தார். எப்படி நடந்துச்சு? ஜெபத்துக்கு வந்த பதில். அதே போல 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுங்க. 8ஆம் அதிகாரம் திரும்ப சொல்லுங்க, பின்னாடி உள்ளவங்க எல்லாம் சொல்லுங்க. ஜெபத்துக்கு மறக்க கூடாது. எஸ்தர் 8:8 படி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும். 8வது வசனம் சொல்லுது, இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தில் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்ட ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது. சொல்றாரு, நீயே முத்திரை போடு, நீயே எழுது, நீயே ரப்பர் ஸ்டாம்ப் வை, நீ எழுதுனதை யாரும் மாற்ற முடியாது. இதுதான் ஜெபிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் தருகிற விசேஷ ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. Thank you Father. அன்றைக்கு ஆமான் எழுதினான், ஆமான் முத்திரை போட்டான், ஜெபம் வந்துச்சு, அந்த ஆமானையே தூக்கி போட்டார் ஆண்டவர். காரியங்களை மாற்றுகிறார். நீங்க சொல்லணும், ஆண்டவரே நாசரேத் ரட்சிக்கப்படுவதாக அப்படின்னா ஆண்டவர் செய்வார். நான் அப்படி சில காரியங்களுக்கெல்லாம் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறேன். என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட வேண்டும் அப்பா, என் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்க வேண்டும் சொன்னா செய்வார். என் புருஷன் தேசத்தின் மூப்பரோடு உட்கார்ந்திருக்கையில் பெயர் பெற்றவராய் இருக்க வேண்டும் சொன்னா செய்வார். நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிக்க வேண்டும் அப்பா சொன்னால் செய்வார். வசனத்தை கிளைம் பண்ணி ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொடுப்பார். ஹல்லேலூயா. கடைசி காலம்னு சொன்னீங்க, பொல்லாத காலம்னு சொன்னீங்க, எழுப்புதலின் காலம்னு சொன்னீங்க. நீங்க முழங்கால முடக்குனா ஆண்டவர் காரியங்களை மாறுதலாய் முடிப்பார். ஹல்லேலூயா. 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். ராஜாவின் வார்த்தையின்படியும் கட்டளையின்படியும் செய்யப்படுவதற்கு 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே, எத்தனாவது மாதம் எத்தனாவது தேதியிலே? ஆதார் மாதம் என்கின்ற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில் தானே, ஹல்லேலூயா, காலங்கள் அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க யார் தெரியுமா? காரியத்தை மாறுதலாய் முடிக்கிறவர்கள், முழங்காலை முடக்குகிறவர்கள், காரியங்களை மாறுதலாய் முடிக்கிறவர்கள்.
நான் ஏதோ சும்மா உங்களை பரவசப்படுத்துறதுக்காக நான் பேசல. என் முழங்கால்களை முடக்கி 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 ஆண்டவரிடத்துல எத்தனையோ காரியங்களை மாறுதலாய் தேவன் முடிக்கிறத பார்த்துட்டு வந்து நின்னுதான் நான் உங்களுக்கு சொல்றேன், முழங்காலை முடக்கு மகளே, நீ முழங்காலை முடக்கு. 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நினைத்தார்களே, அந்த காலத்தில் தானே, அந்த மாதத்தில் தானே, அந்த நாளில் தானே காரியம் எப்படி முடிச்சது? மாறுதலாய் முடிஞ்சது. செய்தியை முடிக்கல. ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க, வலதுகிற தாண்டிற்கு நேரம் உயர்த்துங்க. உங்க வீட்டுல எந்த காரியம் மாறுதலா முடியணும், எதை கர்த்தர் மாற்றணும், வேகமா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அப்பா என் கணவரை மாற்றுங்கப்பா, என் பிள்ளைங்களை மாற்றுங்கப்பா, என் சரீர பலவீனத்தை மாற்றுங்கப்பா, எனக்கு இருக்கிற பெரிய கடன் மாறட்டும் ஆண்டவரே. நீ காரியங்களை மாறுதலாய் முடிக்கிறவர் ஆண்டவரே. என் குடும்பத்துல முதல்ல மாறுதலாய் முடிங்கப்பா, என் வீட்டுல மாறுதலாய் முடிங்க, என் பெற்றோர் வாழ்க்கையில மாறுதலாய் முடிங்க. எனக்கு திருமணமே நடக்கல ஆண்டவரே, சீக்கிரத்துல எனக்கு இந்த மாதத்துல காரியத்தை மாறுதலா முடிச்சு எல்லாருடைய கண்களுக்கு முன்னதாக எனக்கு திருமணம் நடக்கட்டும், என் மகளுக்கு திருமணம் நடக்கட்டும், ஒரு கர்ப்பத்தின் கனி உண்டாயிருக்கட்டும், கடன்கள் எல்லாம் மாறட்டும், என் கணவருடைய குடி பிரச்சனை நீங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சாபங்களை நீக்கி போடுங்க. வீட்டுல சமாதானமே இல்லை, ஒரே சண்டை வாக்குவாதங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடிய ஆண்டவரே நான் இனிமேல் முழங்காலை முடக்குவேன் ஆண்டவரே. இந்த காலத்திற்கு உதவியா இருக்கும்படி என் மேல ஒரு ஜப அபிஷேகத்தை ஊற்றுங்க. வாயை திறந்து கேளுங்க. தாவீதின் குடும்பத்தின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் ஜப ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுகிறவர் இன்றைக்கு உன் மேல ஊற்றுகிறார் மகளே. ஒரு ஜபத்தின் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள். அப்பா அதிகாலையில் எழும்பி ஜெபி ஆண்டவரே, முழங்கால்களை முடக்கி அந்தகார வல்லமைகளை அழித்து ஜெபம் பண்ணுவேன், ஆமானின் ஆவிகளை அழித்து ஜெபம் பண்ணுவேன், முத்திரையிடுவேன் ஆண்டவரே, எழுதுவேன் ஆண்டவரே, விசுவாசத்தோடு அறிக்கை செய்வேன் ஆண்டவரே. காரியங்கள் மாறுதலாய் முடிய போகிறதற்காய் நன்றி அப்பா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பெண், அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு தாலந்து, ஜெப தாலந்து, காரியத்தை மாறுதலா முடிச்சுட்டா. ஒரு பாடலை பாடலாமா? ஹல்லேலூயா. சொல்லுங்க. கர்த்தர் காரியங்களை மாறுதலா முடிக்கத்தான் என்ன அழைச்சிருக்கிறார். முன்னாடி அழகா உட்கார்ந்துருக்கிற, எல்லோ ஷால் போட்டு ப்ளூ சுடிதார் போட்டு உட்கார்ந்துருக்கிற எல்லா பியூட்டிஃபுல் சில்ட்ரன், உங்களுக்கு சொல்றேன், bend your knees, you will see great things in your life. நிச்சயமாய் செய்வார். சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாடலை எழுத ஆண்டவர் உதவி செய்தார். பாடலை பாடும் போதே ஒவ்வொரு பாடி பாடி நான் அற்புதத்தை பெற்றுக்கிறேன், நீங்களும் பெற்றுக்கொள்ள போறீங்க. இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். ஒரு நிமிஷம். உனக்கு நடக்கும் வானத்தை பார்த்து பாடக்கூடாது. நீங்க எல்லாம் உங்க மேல ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் இருக்குது, சரியா? பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து உனக்கு நடக்கும்னு சொல்லும் போது அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு. என் பிரசங்கத்தினால் அல்ல, என் ஜபத்தினால் அல்ல, உங்க வாயிலிருந்து வருகிற தீர்க்க தரிசன வார்த்தையினால அவங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சில காரியத்தை முட்டாள் மாதிரி விசுவாசிப்பேன். எப்படி? ஆண்டவர்கிட்ட வந்து அறிவுபூர்வமா நின்னா காரியம் நடக்காது. முட்டாள் மாதிரி விசுவாசிக்கணும். ஐயா எனக்கு தெரியாது, நீங்க செய்யத்தான் போறீங்கன்னு சொன்னா செஞ்சிருவாரு. பாடலாமா? அவங்கள பார்த்து சொல்லணும், சரியா? இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு பார்த்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். சொல்லுங்கள். நடக்கும் 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 நடக்கும், அற்புதம் எனக்கு நடக்கும். திறக்கும் 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 திறக்கும்
புது வழி எனக்கு திறக்கும். நடக்கும் நடக்கும் சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. அற்புதம் எனக்கு நடக்கும், திறக்கும் திறக்கும், எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். உங்களுக்கு சொல்லுங்க. மூடிய கதவு திறக்கும், முன்னிற்கும் தடைகள் விலகும். சொல்லுங்கள். மூடிய கதவு திறக்கும், முன்னிற்கும் தடைகள் விலகும். இருளின் நாட்கள் நீங்கும், மாவெளிச்சம் என் மேல் உதிக்கும். ஓ நடக்கும் 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 நடக்கும், அற்புதம் எனக்கு நடக்கும். சொல்லுங்கள். நடக்கும் நடக்கும், அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பாட்டெல்லாம் படிச்சு வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு ஜெபத்துல பாடிட்டு பாடி முடிச்சிட்டோம்பா, வேலை செய்யறது உங்க வேலை, எனக்கு தெரியாது, வந்துட்டே இருக்கணும். அவர் பாப்பாரு என்ன பாடி முடிச்சுட்டு கடைசியில இயேசுவின் நாமத்துல வேற சொல்லிட்டு போயிட்டாளே, நான் செய்யாதிருந்தா என் நாமத்துக்கு அபகீர்த்தியே அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன செஞ்சிருவாரு, செஞ்சிருவாரு. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். சரி, அப்பா கூப்பிடுவேன், கொஞ்சம் வாங்க. முதலாவது பெண் எஸ்தர். அந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படி ஒன்னதான் கையில வச்சிருந்தா, ஜெப ஆவி. ரெண்டாவது, எஸ்தர் was a woman of prayer. இன்னொரு பெண், she was a woman of purpose. அவ பெண்ணுன்னு முதல்ல சொல்றதை விட ஒரு வாலிப மகள் அல்லது ஒரு சிறுமி அப்படின்னு நான் சொல்லலாம். a woman of purpose, நோக்கம் நிறைந்த ஒரு மகள். அவளுக்கு தெரியும், இப்ப நம்ம ஒரு கிரியை இந்த காலத்துல நம்ம செய்யலைன்னா பெரிய அழிவு வந்துரும் அப்படின்னு. இந்த பெண் யாருன்னு சொல்ல முடியுமா? வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அந்த பெண்ணுக்கு பெயர் மீரியா. உங்களுக்கு சரித்திரம் தெரிஞ்சிருக்கும். ராஜாவாகிய பார்வோன் எகிப்து தேசத்துல பெரிய சட்டம் போடுறார். என்ன சட்டம்? பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் என்ன செஞ்சிடணும்? கொலை செஞ்சிடணும். பெண் பிள்ளைகளை மட்டும் என்ன செய்யணும்? காப்பாற்றணும். ஏன் அப்படி சொன்னாருன்னா, ஆண் பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்கன்னா யுத்த வீரர்களா மாறிடுவாங்க. அவங்க யுத்த வீரர்களா மாறிட்டாங்கன்னா நம்ம கூட சண்டை போட்டு நம்மளை ஜெயிச்சு எகிப்தை அவங்களே ஆக்குப்பை பண்ணிடுவாங்க அப்படின்னு மேல் சைல்டு எல்லாம் அழிக்க சொன்னான். பிசாசு, அவனுக்கு பெயர் திருடன். சொல்லுங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வாரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரண படம் வந்தேன் என்று சொன்னார். அந்த காலத்துல, சொல்லுங்க, அந்த காலத்துல பிசாசு ஒரு திட்டம் போட்டான். யாரை அழிக்கும்படி? இஸ்ரவேலரை அழிக்கும்படி. முக்கியமா யாரை அழிக்கும்படி? ஆண் பிள்ளைகளை அழிக்கும்படி. அந்த ஆண் பிள்ளையில யாரை அழிக்கும்படி? மோசேயை அழிக்கும்படி. நல்லா கவனிச்சுக்கோங்க. யார ஆண்டவர் கையில எடுக்க போறாரோ அந்த பிள்ளைய அழிக்கும்படி பிசாசு கிரியை செய்வான். இன்னைக்கு உங்க வீட்டுல ஒரு பிள்ளை மொபைலுக்கு அடிமையாவே கிடக்குது. ராத்திரியும் பகலும் அது சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, அதுக்கு என்ன வேணும்? மொபைல் வேணும். அப்படி இருக்குதா யாராவது? உங்க பிள்ளைங்களை ஒரு சிலர் ஏதோ சில காரியங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்களா? எல்லாம் கவனம் வச்சுக்கோங்க. அந்த பிள்ளைய தான் கர்த்தர் கையில் எடுக்க போகிறார். அந்த பிள்ளை தான் ஆண்டவருக்கு வேணும். அது தெரிஞ்சுதான் பிசாசு அந்த பிள்ளை மேல கண்ணை வச்சுட்டான். அதுக்கு நீங்க கூட இடம் கொடுத்துட்டீங்க. ஏன்? ஒண்ணு, அந்த பிள்ளைய மூடி மூடி ஜெபத்துல மூடி மூடி வளர்க்கல. ரெண்டு, அந்த பிள்ளை கொஞ்சம் வழுவுதுன்னு தெரிஞ்ச உடனே போதிச்சு அந்த பிள்ளைய திருப்பல. மதர்ஸ் சில வேளைகள்ல கேர்லெஸ்ஸா இருக்கிறதுனால யூ லூஸ் யுவர் சில்ட்ரன். உங்க பிள்ளைங்களை அந்த இள வயதுல விட்டுறீங்க. சரி, இப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த காலத்துல இந்த தாய், மோசேயின் தாய், நாணற்பெட்டியை செஞ்சு
மோசே அதுல கிடத்தி நதி அருகிலே கொண்டு விட்டுட்டாங்க. கூடவே நிக்கிறதுக்கு யார அனுப்புனாங்க? மிரியாம். அவளும் ஒரு சின்ன பொண்ணுதான். அவ போய் நிக்கிறா. யங்கள், சிறுமி. அந்த பிள்ளைக்கு என்ன பேசன்னு தெரியாது, டைம்லி விஸ்டம் கிடையாது, என்ன நடக்கும்னு தெரியாது. அவங்க அம்மா ஏதோ சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா அவங்க அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி எங்க காரியம் நடக்கலைன்னா என்ன பேசணும்னு கூட அவளுக்கு தெரியாது. ஆனால் பிள்ளைய அனுப்பிச்சிட்டு அம்மா வீட்டுல இருந்து என்ன பண்ணிருப்பாங்களா? சொல்லுங்க. பண்ணிருப்பாங்க. உங்க பிள்ளைங்களை பரீட்சைக்கு அனுப்பிச்சிட்டு உட்கார்ந்து வீட்டுல சீரியல் பார்க்க கூடாது. உட்கார்ந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, பிள்ளை பரீட்சை எழுதுதப்பா, நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றேன், பிள்ளைக்கு நீங்க நல்ல ஞானத்தை தாங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய பெண்களே, உங்களுக்கு நான் சொல்றேன், எல்லாம் மீடியா உலகமா மாறிட்டதுனால உங்களுக்கு எதனாலும் திருப்பி நீங்க எதனாலும் பார்க்கறதுக்கு உரிமை இருக்குது. ஆனா ஒன்று, நீங்க உலக பெண்கள் மாதிரி கேளிக்கை, விளையாட்டு, தேவையற்ற காரியம், நாடகம், திரைப்படம், சீரியல், ஷார்ட் பிலிம்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா you will lose your anointing, you will lose your children. நீங்க என்ன ஃபோக்கஸ்டா இருக்கிறீங்களோ உங்க பிள்ளை அது மாதிரி தான் மாறும். ஒரு நாள் புத்தி சொன்னா, நீங்களே பாக்குறீங்களே என்ன ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்கு. ஒரு நாள் ஒரு பிள்ளை, வாலிப பையன், மூவிக்கு ரொம்ப அடிமையாயிட்டான். அப்பா வந்து பெல்ட் எடுத்து அடி நொறுக்கிட்டார். அன்னைக்கு திருப்பி கேட்டான், நீங்க சினிமா பார்க்காம இருக்கிறீங்களா? நீங்க பாக்குறீங்கல்ல, நீங்க பாக்குறதுனால தான் நானும் பாக்குறேன், இனிமே என் மேல கை வச்சா உங்க மேல கை வைப்பேன் அப்படின்ட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பிள்ளைங்க எவ்வளவு ரிபல்லியஸா மாறுறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் ஷுட் பி வெரி கேர்ஃபுல். நீங்க எவ்வளவு பக்தியா நடக்கிறீங்களோ உங்க தலைமுறை அவ்வளவுக்கு தான் இருக்கும். நீங்க வைராக்கியமா இருந்தா உங்க தலைமுறை வைராக்கியமா இருக்கும். ஆண்டவர் மேல அன்போடு இருந்தா உங்க தலைமுறை அன்போடு இருக்கும். சின்னதுல இருந்தே குழந்தைய சர்ச்சுக்கு கூட்டிட்டு வந்து உபவாச ஜெபத்துல படுக்க போட்டு ஆராதனையில அந்த குழந்தைக்கு, ஒருவேளை சின்ன குழந்தையா இருந்தாலும் சர்ச்சுக்கு கூட்டிட்டு வர பழக்கத்தை ஒழுங்கா வச்சீங்கன்னா அந்த பிள்ளை நாளைக்கு வளரும் பொழுது சர்ச்சுக்கு வர்ற பழக்கம் அதுக்கு வழக்கமா மாறிடும். எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து என்று வேதம் சொல்லுது. சரி, இந்த மிரியாம் போய் உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்கிறா. அவ எதிர்பாராம திடீர்னு பார்வோனின் குமாரத்தி ஸ்நானம் பண்ண வரா. அம்மா ஏதோ சொல்லி கொடுத்துருப்பாங்க, நமக்கு தெரியாது என்ன நடக்கணும், ஒண்ணுதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இவள் திடீரென்று அந்த பார்வோனின் குமாரத்தி குழந்தை எடுத்து அழுத உடனே இவள் ஓடி போய் பிள்ளைக்கு பால் கொடுக்கிற ஒரு தாயை கூட்டிட்டு வரட்டுமா? என்ன ஒரு ஞானமான பெண் பாருங்கள். வாசியுங்கள் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். நல்லா கவனிங்க. பார்வோனின் குமாரத்தி இந்த பிள்ளைய பார்த்து பேசினாளா? இந்த பிள்ளை போய் பார்வோனின் குமாரத்திட்ட பேசுதா? சூப்பர். இந்த கேர்ள் போய் என்ன செய்யறா? பேசுகிறா. அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா? எவ்வளவு அழகா பெண்ணை வளர்த்து வச்சிருக்கிறாங்க பாருங்க. பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கை உயர்த்துங்க சொல்றேன். நல்லா கையை தூக்குங்க. இன்னைக்கு சொல்றேன், உங்க பெண் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்துல நீங்க வளர்க்கணும். பக்தியா வளர்க்கணும். கை கீழே போடுங்க. அதுக்காக ஆண் பிள்ளைகளை மனம் போல வளர்த்துருங்க அப்படின்னு நான் சொல்லல. 2 பிள்ளைகளையும் சரியா வளர்க்கணும். அப்ப கேட்கிறா, உமக்கு ஒரு பால் கொடுக்கிற ஸ்திரியை கூட்டிட்டு வரட்டுமா? எபிரேய ஸ்திரியை கூட்டிட்டு வரட்டுமா? ஏன் அங்க எகிப்துல பால் கொடுக்கிற பெண்கள் இல்லையா? அந்த அம்மா குழந்தைய இன்னொருத்தர் கையில கொடுத்துறதுக்கு முன்னாடி இது ஓடி போய் முந்திக்கிட்டு, நான் போய் எபிரேய பெண்கள்ல கூட்டு வரேன்ட்டு போய் யாரையே கூட்டிட்டு வந்துட்டா? மோசேயுடைய அம்மா. ஒரே ஒரு வாய்ப்பு. சில வாய்ப்புகள் வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு முறை தான் கொடுக்கப்படும். அந்த ஒரு முறை கொடுக்கப்படுகிற வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா அதுல இருந்து அடுத்த லெவலுக்கு வளர்ந்துட்டே போவீங்க. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால என்ன செய்ய முடியாது? வளர முடியாது. நானும் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் தான் நான் வளர்ந்தேன். அதை சொல்லிக் கொள்வது மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு நான் ரட்சிக்கப்பட்டது, அபிஷேகம் பெற்றது, ஞானஸ்தானம் எடுத்தது எல்லாமே ஏஜி சர்ச்ல தான். அப்போ நான் வளர்ந்த சர்ச்ல ஒரு நாள் எனக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. பாட்டு உதடலாம் உதறி சத்தமெல்லாம் மாறி வேத்து கொட்டி கையெல்லாம் நடுங்கி எப்படியோ பேனிக் ஆகி பாடி வந்து உட்கார்ந்துட்டேன். எல்லாரும் சொன்னாங்க நல்லா பாடினாங்க, ஒரு சில நீ பயந்தேன்னாங்க. ஆனா அந்த முதல் நாள் எங்க பாஸ்டர் எனக்கு கொடுத்த வாய்ப்பு, நான் மேடை ஏறினால இன்னைக்கு வரைக்கும் மேடை ஏறிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் ஒருவேளை அன்னைக்கு எனக்கெல்லாம் பாட வராதுன்னு நான் சொல்லியிருந்தேன்னா நான் இன்னைக்கு ஒரு சுவிசேஷகையா மாறி இருக்கவே முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கிறார். அந்த காலத்துக்கு, அந்த டைமுக்கு சொல்றேன். இந்த வருகிற நாட்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வாய்ப்பு கொடுப்பார். இந்த பெண் அழகா பயன்படுத்தினா போய் அம்மாவையே கூட்டிட்டு வந்துட்டா.
இந்த மோசே காப்பாற்றப்பட்டதுனால முழு இஸ்ரவேல் கோத்திரமும் காப்பாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. ஒருவேளை மிரியாம் பெரிய மினிஸ்ட்ரி பண்ணல, ஆனா மோசே ஒரு பெரிய தலைவனாய் மாறினார். ஒரு பெரிய தேசத்தை உருவாக்குவதற்கு ஆண்டவர் அவரை ஆசீர்வாதத்தை நடத்தினார். உங்க பிள்ளைங்கள்லாம் இப்படி மாறணும்னு நீங்க ஜெபம் பண்ணணும். உங்க பெண் பிள்ளைகள் இதே போல ஞானமா அதுகள் வளர்ந்து குடும்ப வாழ்க்கைக்குள் போகும் பொழுது கணவனுக்கு ஆதரவாய், கணவனுக்கு சப்போர்ட்டிவா, கணவனுக்கு என்ன தரிசனம் இருக்குதோ அந்த தரிசனத்தை அந்த பிள்ளைங்க கேரி பண்ணிட்டு போற மாதிரி சொல்லி கொடுக்கணும். இந்நாட்களில் பெண் பிள்ளைகளுக்கு சப்மிசிவ்னஸ்னா என்ன அப்படின்னு தெரியல. கீழ்ப்படுதல்னா என்ன? நீயும் சம்பாதிக்கிற நானும் சம்பாதிக்கிறேன், நீயும் ஐடில ஒர்க் பண்ற நானும் ஐடில ஒர்க் பண்றேன், நீயும் நைட் டியூட்டி போற நானும் நைட் டியூட்டி போறேன், வந்தா நீ சமைச்சு நீ சாப்பிட்டுக்கோ, எனக்கு பசி எடுத்தா நான் சமைச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன். இதுவல்ல வாழ்க்கை. குழந்தையில இருந்தே ஒண்ணு நீங்க வாழ்ந்து காட்டணும். நீங்க உங்க கணவருக்கு எப்படி சப்மிசிவா இருக்கிறீங்கிறத பெண் பிள்ளை பார்க்கணும். அதே நேரத்துல அப்பா திட்டுனாரு, நான் எப்படி அமைதியா இருந்தேன் பாத்தியாப்பா? அவ கேட்பா, அம்மா நீ 2 வார்த்தை பேசிருக்க வேண்டியதானம்மா. இல்லடா, நம்ம பேசக்கூடாது. ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, நம்ம கணவனுக்கு கீழ்ப்படும். நீ கூட வளர்ந்து நீ ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள போகும்போது இத 14 வயசுல சொல்லி கொடுக்கணும். நீ ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள போகும்போது உனக்கு ஆண்டவர் கணவரை தருவார்ல, எதுத்தெல்லாம் பேசக்கூடாதுடா. நீ தாழ்ந்து போய் ஆண்டவர் சமூகத்துல போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும். அப்பதான் ஆண்டவர் அவரை மாற்றுவார். இந்த சப்மிசிவ்னஸ் சொல்லி கொடுக்கிற பாடசாலை எது தெரியுமா? அம்மாவுடைய மடி. பொண்ண மடியில போட்டு தலையை தடவி கொடுத்து வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுங்க. எப்படி வாழணும்னு சொல்லி கொடுங்க, எப்படி புத்தியா நடக்கணும்னு சொல்லி கொடுங்க, கஷ்டங்களை எப்படி தாங்கணும்னு சொல்லி கொடுங்க, பிரச்சனைகளை எப்படி மேற்கொள்ளணும்னு சொல்லி கொடுங்க, எப்படி வாக்குவாதம் இல்லாம ஆண்டவருடைய உதவியை நாடி குடும்பத்தை நடத்தணும்னு சொல்லுங்க. கொஞ்சம் வருமானத்துல குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு சொல்லி கொடுங்க. வீண் செலவு எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுங்க. இதெல்லாம் தேவையா? வேண்டாம். இப்போ இது தேவையில்லை என்ற பாடத்தெல்லாம் பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தால் உங்கள் பெண்மகள் ஒரு மிரியாமை போல மாறுவாள். உங்கள் ஆண் பிள்ளைகள் மோசையை போல மாறுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் அதை செய்வார். தாய்மாரே, இந்த காலம் பொல்லாத காலத்துல உங்க பிள்ளைகளை கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளின் கீழ் கூட்டி சேர்ப்பது போல சேர்த்து 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 பத்திரமா அவங்கள இந்த உலகத்துக்கு அனுப்புங்க. ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எஸ்தரை அந்த காலத்துக்கு தகுந்தபடி ஆண்டவர் பயன்படுத்தினார். மீரியாமை அந்த காலத்துக்கு ஏற்றபடி ஒண்ணுதான் அவளுடைய ஞானம், அவளுடைய நோக்கம். அவருடைய நோக்கம்லாம் என்ன? தம்பியை காப்பாற்றணும், தம்பியை காப்பாத்திரணும், தம்பியை காப்பாற்றணும். உங்க பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். குடும்ப ரட்சிப்புக்காக ஜோமனுப்பா, அப்பாவுக்காக ஜோமன், அண்ணனுக்காக ஜோமன், தம்பிக்காக ஜோமன். குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்து வேத தியானத்தை கற்றுக் கொடுத்து இந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படி வளர்த்துருங்கம்மா. உலகம் உங்க பிள்ளைகளை கவர்ந்துகிட்டு போறதுக்கு ரெடியா இருக்குது. வாலிப பெண் பிள்ளைகளை சிறைப்படுத்துவதற்கு பிசாசு தீவிரமா வேலை செஞ்சுட்டு கொண்டு இருக்கிறான். இந்த காலத்துல let us protect our children. ஒண்ணு she was a woman of purpose. நோக்கம் நிறைந்த மகள். ஒண்ணுதான் மோசையை தப்பு வைக்கணும். அதான் அவ பிறந்ததுக்கே நோக்கம். செஞ்சா மோசை தலைவன் ஆயிட்டான். ஹல்லேலூயா. சரி, மூன்றாவது இன்னொரு பெண். முதலாவது சொன்னேன் a woman of prayer என்று சொன்னேன், a woman of purpose, நோக்கம் நிறைந்த ஒரு பெண் என்று சொன்னேன். மூணாவது I admire this woman. இந்த உமனுக்கு பேரு a woman of power, வல்லமையுடைய ஒரு பெண். அவளை குறிச்சு நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அழகா சொல்லுது. சுருக்கமாய் சில காரியங்களை மட்டும் உங்களோட கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம். she was a woman of power. அவளுக்குள்ள இருந்தது அபிஷேகத்தின் வல்லமை. 4வது வசனம் வாசிக்கலாம். அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். நல்லா கவனிங்க. பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்படாத ஒரு காலம். நீங்க கேட்கலாம், அப்ப மட்டுமா? இப்போவும் தான் சம உரிமை இல்லை. நான் படிச்சு என்ன பிரயோஜனம்? இன்னும் வீட்டுல பாத்திரம் தான் கழுவிட்டு இருக்கிறேன். நான் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன், எங்க வீட்டுக்காரர் என்ன வேலைக்கு அனுப்பல. பிள்ளைங்களை நடத்தி நடத்தி நான் சோர்ந்து போய் இருக்கிறேன் அப்படின்னு உங்கள சிலர் குமுறலோடும் வேதனையோடு இருக்கிறது புரியுது. கவலைப்படாதீங்க. ஊழியத்திலே பெரிய ஊழியம் என்ன தெரியுமா? 1.5 வயசு குழந்தைக்கு நாப்கினை மாத்தி அதை குளிக்க வச்சு அதுக்கு பால் கலந்து அதுக்கு சோறு ஊட்டி அதை வளர்க்குறோமே, அதுதான் பெரிய ஊழியம். சோ அதை சந்தோஷமா எடுங்க. நாளைக்கு நீங்க ஊழியம் செய்றீங்களோ இல்லையோ, உங்க பிள்ளைங்க என்ன செய்வாங்க? ஊழியம் செய்வாங்க. ஆகவே பிள்ளை வளர்ப்பும் வீட்டை கவனிப்பதும் பிள்ளை பராமரிப்பும் குடும்பத்தை பராமரிப்பதும் பாரமாக நினைக்காதீங்க,
பாக்கியமா நினைங்க. ஹல்லேலூயா. சரி, இங்க பாக்குறோம். அப்பொழுது லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். அவளிடத்திற்கு இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு என்ன செய்வாங்க? போவாங்க. பெண்ணுக்கு சம உரிமை இல்லாத காலம். ஆனா ஆண்டவர் ஒரு பெண்ணை எடுக்கிறார் கையில. இன்னைக்கு சொல்றேன், இந்த சமுதாயம் உங்களை அழுத்தி வைக்கலாம், ஆண் ஆதிக்கம் உங்களை ஒடுக்கி வைக்கலாம், நீங்க சப்மிசிவா இருக்க இருக்க இன்னும் அழுத்தப்படலாம். ஆனா ஒண்ணு சொல்றேன், தேவன் உயர்த்த நினைத்த ஒரு பெண்ணையும் பிசாசு குட்டி குனிய வைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை உயர்த்த நினைச்சிட்டா no one can stop it. இந்த பெண் நியாயம் விசாரிக்கிறா. அவளை அந்த இடத்துக்கு தள்ளுனது எது தெரியுமா? ஆண்டவருடைய அபிஷேகம். ஹல்லேலூயா. அவள் தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டாள். அவள் வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வந்ததுனால, ஐயோ இவள் பெண்ணாச்சே, இவ சொல்ற வார்த்தையை எப்படி கேட்கிறது அப்படின்னு யாரும் நினைக்கல. நாங்கள் யூடியூப்ல பல செய்திகளை பதிவிடுகிறோம். ஒரு நாள் எனக்கு அதுல ஒரு கமெண்ட் வந்தது. சகோதரி ஜெயராணி, பெண்கள் பிரசங்கிக்கலாம் என்று எங்கு சொல்லி இருக்கிறது? நீங்கள் ஏன் பிரசங்கிக்கிறீர்கள்? ஆண்களுக்கெல்லாம் ஏன் பிரசங்கிக்கிறீர்கள்? எனக்கு ஆச்சரியம். நீங்க ஏன் என் செய்தியை கேட்கறீங்க? நான் பேசுறதுக்கு கேட்கறதுக்கு ஒரு மக்கள் இருக்கிறாங்க. அதுக்கு கீழே ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் போட்டு கண்ணா பின்னான்னு திட்டிருந்தாரு. அவருக்காக ஜெபம் பண்ணிட்டு விட்டுட்டேன். சரி ஆண்டவரே, புரியல. சரி, நீங்க ஆண்கள்லாம் எழுந்து பிரசங்கம் பண்ணுங்க, நாங்க அமைதியா உட்கார்ந்துக்கிறோம். கடவுள் இந்த காலத்துக்குன்னு உங்களை அபிஷேகம் பண்ணி தான் நீ எழும்பித்தாமா ஆகணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை சூஸ் பண்ணிருந்தா உன்னை யாரும் தடுக்கவே முடியாது. சரி, இவள் நியாயம் விசாரிக்கிறாள், தீர்க்க தரிசனம் சொல்றா. எல்லாரும் வந்து கேட்கிறாங்க. திடீரென்று அங்க பெரிய ஒரு யுத்தம் வந்துருச்சு. அந்த யுத்தத்துல யாரு போறதுன்னு தெரியல. பாராக் என்பவன் வந்து தெபோராள்கிட்ட கேட்கிறாரு. அவன் ஒரு ஆண்மகனா இருந்தாலும் அவன் ஒரு தாழ்மை உள்ள ஒரு மகன். அவர் வந்து கேட்கிறாரு. வாசிக்கலாம் 8வது வசனம். அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். இது கோழைத்தனமா? நிச்சயமா கிடையாது. யுத்தம் செய்யறது அவர்தான். ஆனா ஒரு ப்ராஃபட்டிக் அனாயிண்டிங் அவன் மேல இருக்கிறதுனால நீ வந்தா நான் போறேன். இன்னைக்கு பெண்களே, உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்க எல்லாரும் ஆண்டவற்ற ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கேட்கணும். அப்போ உங்க ஹஸ்பண்ட் இல்ல, ஏமா தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஜோமணி சொல்லு அப்படின்னு வந்து கேட்பாரு. நீங்க இதெல்லாம் ஆண்டவற்ற கேட்காம நாளும் பொழுது அவர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அவர் தொழில ஆரம்பிச்ச பிறகுதான் உங்களுக்கே சொல்றாரு. அப்ப சண்டை போடுறீங்க. எதுக்கு என்கிட்ட சொன்னியா? நீயா போய் வியாபாரம் ஆரம்பிச்சிட்டியே. ஒண்ணு சொல்லித்தாரே, ஆண்டவரே கிருபை வரங்களால் என்ன நிரப்புங்க, வெளிப்பாட்டின் வரங்களால் என்ன நிரப்புங்க, தீர்க்க தரிசன வரங்களால் என்ன நிரப்புங்க. பிள்ளைங்க வந்து நிற்கும், மம்மி நான் 2 இடத்துல இருந்து பிளேஸ்மெண்ட் வந்திருக்குது, நான் போலாமா வேண்டாமா, எந்த ஜாபுக்கு போகணும் சொல்லுங்கம்மா அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க. அம்மா நான் வந்து இந்த 2-3 ஆஃபரை நான் பார்த்தேன், ஜபம் பண்ணி சொல்லுங்கம்மா அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க. அந்த அளவுக்கு நீங்க ஆண்டவற்ற கிருபை வரங்களை கேட்கணும். அப்பா எனக்கு தீர்க்க தரிசன வரத்தை தாங்க, வெளிப்பாட்டின் அறிவை தாங்க. வெளிப்பாடு யாருக்கு கொடுப்பார் தெரியுமா? ரகசியம் சொல்லித்தட்டுமா? நல்லா ஜெபிக்கிறவங்களுக்கும் வாயை சுத்தமா காத்துக்கொள்றாங்க பாருங்க. தேவையில்லாதெல்லாம் பேசாம நல்லா ஜெபிக்கணும், நாவை சுத்தமா காத்துக்கணும். 3வது தாழ்மையா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் வெளிப்பாட்டின் வரங்களை கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்துல சில பெண்கள் இருக்கிறாங்க, ரொம்ப சிம்பிள் விமன், அவங்க படிக்க கூட தெரியாதவங்க. ஆனா ஜெபத்துல ஒரு ப்ராஃபட்டிக் வேர்டு வந்தா கரெக்டா அன்னைக்கு நம்ம என்ன வாரத்தோடு போறோமோ நமக்கு வேண்டிய வார்த்தை அவங்கள்ட்ட இருந்து வரும். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். படிக்கல, எழுத தெரியாது, ஸ்கூலுக்கு போகல, ஆனா வாயில இருந்து என்ன வருது? அப்போ கர்த்தர் உங்களெல்லாம் அபிஷேகம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? சொல்லுங்க. இன்னைக்கு மீட்டிங்ல கேட்டுட்டே போகணும், எனக்கு வெளிப்பாட்டின் வரங்களை தாங்கப்பா, எங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் என்ன நடக்கணும் முந்தையே எனக்கு சொல்லுங்கப்பா, தீர்க்க தரிசன வார்த்தை தாங்கப்பா. நான் ஜெபம் பண்ணி நான் ஊருக்கு தீர்க்க தரிசனம் சொல்றனோ இல்லையோ, என் வீட்டுக்கு நான் தீர்க்க தரிசனம் சொல்ற பெண்ணா என்ன செய்யுங்கப்பா மாற்றுங்க. வாலிப பிள்ளைங்களே, உங்க பேரண்ட்ஸ் உங்கள்கிட்ட வந்து கேட்கணும்மா, கொஞ்சம் இதை ஜெபம் பண்ணி சொல்லுடா, உன்கிட்ட தான்ப்பா ஆண்டவர் பேசுவார். அந்த அளவுக்கு நீங்க ஒரு அனாயிண்டட் உமன் ஆஃப் காடா இருந்தா நிச்சயமா உங்க வாழ்க்கையில மாற்றங்கள். இந்த பெண் உமன் ஆஃப் பவர். அவ சொல்றா, அதுக்கு என்ன பதில் சொல்லுகிறாள்? 9வது வசனம். அதற்கு அவள், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன். அவர் சொல்றாரு, யுத்தத்துக்கு நீ என் கூட வந்தாதான் நான் போவேன், இல்லைன்னா போக மாட்டேங்கிறாரு. இவ சொல்றா, உமன் ஆஃப் பவர், உமன் ஆஃப் ஸ்ட்ரெங்க், ரொம்ப ஸ்ட்ராங் உமன், பயப்படவே மாட்டா.
நம்மளா பாத்ரூம்ல ஒரு கரப்பாம்பூச்சி வந்தா வீடே அதிரும். அந்த அளவுக்கு அலறி பிடிச்சு நம்ம என்ன வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு நினைப்போம். கரப்பாம்பூச்சி அப்படிம்பாங்க இல்ல. எவ்வளவு பேர் ஐயோ பல்லி, என்ன பல்லி தானே பாம்பா வந்துருச்சு. இன்னைக்கு பலம் இல்லாத பயந்து நடுங்குகிற பெண்களா நீங்க இருக்கவே கூடாது. யூ மஸ்ட் பி a strong woman. ஹalleluya. அபிஷேகம் பயத்தெல்லாம் முறிச்சு வெளியே தள்ளணும். இன்னைக்கு ஆண்டவர் அதை செய்ய போகிறார். சரி, இந்த பெண்ணோடு கூட அவன் யுத்தத்திற்கு போகிறான். 15வது வசனம். கர்த்தர் சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். நல்லா கவனிங்க, இந்த பெண் போனாதான். ஆனா யாருக்கு முன்னாடிதான் ஆண்டவர் கலங்கடித்தார்? பாராக்குக்கு முன்பதாக தான் கலங்கடித்தார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க பவர்ஃபுல் உமனா, அனாயிண்டட் உமனா இருந்தா ஒரு இடத்துல நீங்க இருந்தாலே அங்க ஜெயம் வரும். நீங்க போனாலே அங்க ஜெயம் வரும். நீங்க சும்மா போய் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்தாலே அந்த வீட்டுல ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை தருவார். நான் 1000 சாட்சி இருக்குது எனக்கு சொல்றதுக்கு, நேரம் இல்லை. நீங்கள் வல்லமையின் பெண்ணாய் தெபோராளை போல மாறணும். அந்த காலத்துல அந்த தெபோராள் பாராக்கு கூட யுத்தத்துக்கு போகலைன்னா அன்னைக்கு என்ன வந்திருக்காது? ஜெயம் வந்திருக்கிற. வருகிற நாட்களில் உங்களை ஒரு வெற்றி பெண்ணாய் மாற்றப் போகிறார். நீங்க ஜெபம் பண்ணா ஜெயத்தை தருகிற ஒரு பெண்ணாய் தேவன் உங்களை நிச்சயமாய் மாற்றுவார். இந்த காலத்துக்கு வேண்டியது பிசாசை துரத்துகிற பெண்கள், சத்துருடைய வல்லமைகளை உடைக்கிற பெண்கள், பில்லி சூனியங்கள் செய்வனைகள் எல்லாம் கண்டு பயப்படாதீங்க. உலகத்தில் இருக்கிறவர்களும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர். யாராவது உங்க குடும்பத்துக்கு விரோதமா செய்வனை வச்சிருக்குன்னு சொன்னா நீங்களே முழங்கால் இன்னும் உடைக்கணும், நீங்களே அதை அழிக்கணும். பிள்ளைகளின் வாலிப பெண் பிள்ளைகள் திருமணமாகி கர்ப்பத்தின் கனி இல்லாத இருந்தா நீங்க ஜெபம் பண்ணி அந்த சாப கட்டுகள் எல்லாம் உடைக்கணும். ஆண்டவரே, வம்சவழி சாபமோ என்ன சாபமோ இருந்தாலும் உடைக்கிறேன், என் பிள்ளை கர்ப்பவதி ஆகணும் சொல்லுங்க. நீங்க எதுக்கு அங்க இங்கன்னு எழுதி போடுறீங்க? நீங்க ஆண்டவற்றை முழங்கால முடக்குனா உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய ஜெயத்தை தருவார். ஹalleluya. ஒரு பெண்ணுக்கு பெயரிட்டேன் ஜெபத்தின் பெண், இன்னொரு பெண் நோக்கம் நிறைந்த பெண், இன்னொரு பெண் வல்லமையின் பெண். ஒருவேளை இன்னும் நிறைய இருந்தாலும் கூட முடிந்தால் மதியம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இருக்கிற இடங்களில் எல்லாம் முழங்கால் பட்டிடலாமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படி என்னை நீர் கரத்தில் எடுத்து பயன்படுத்த. எல்லாரும் எழும்பிக்கிறீங்களா? இருக்கிற இடங்களில் எழும்பி நில்லுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. நீ ஒரு எஸ்தரை போல இந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். எல்லாரும் எழும்புங்க. இருக்கிற இடங்களில் எழும்பி நில்லுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். சி மைனர். எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். ஹalleluya. இந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படி ஆண்டவர் உன்னை அபிஷேகம் செய்திருக்கிறார். மகளே, நீ சாதாரணமானவள் அல்ல. நீ எஸ்தரை போல முழங்காலை முடக்கி தேசத்தின் தலையெழுத்தை மாற்றுகிறவள். உன் குடும்பத்தை அழிவிலிருந்து தப்புவிக்கிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவள். நீ மிரியாமை போல நோக்கம் நிறைந்தவள். ஒரே ஒரு வாய்ப்பு, அதை ஞானமா பயன்படுத்தி ஒரு மோசையை விடுதலை செய்தபடினால் மோசே பெரிய தலைவனாய் மாறினான். ஹalleluya. எல்லா வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்க. ஆண்டவரே, என்னையும் அப்படி மாற்றுங்க. இந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படி கர்த்தரினை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. இந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படி என்னிடத்தில் இருக்கிற பயங்களை எல்லாம் எடுத்து போடுங்க. ஞானமற்ற செய்கைகளை எல்லாம் எடுத்து போட்டுருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, தெபோராளை போல 10,000 ஆண்கள் போகிற ஒரு யுத்தத்துக்கு ஒரு பெண்மகள் தைரியமாய் போனாலே, என்னை தைரியத்தால நிரப்புங்கப்பா. என்னை தைரியத்தால் நிரப்புங்க. இந்த காலத்துக்கு நான் உதவியா இருக்கணும். இந்த காலத்துக்கு என் சபைக்கு உதவியா இருக்கணும். என் குடும்பத்துக்கு உதவியா இருக்கணும். என் புருஷனுக்கு நான் ஆதரவா இருக்கணும். என் பெற்றோருக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும். ஆண்டவரே,
கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து ஆண்டவற்றை கேளுங்க. இந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படி கர்த்தர் என்னை பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் மேல இருக்கிற எல்லா பயத்தை எல்லாம் எடுத்து போடுங்க. தேவன் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, வல்லமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீங்க. என் பயத்தை எல்லாம் எடுத்து போடுங்கப்பா, என் கலக்கத்தெல்லாம் எடுத்து போடுங்க. தகுதி இல்லைன்னு நான் சொல்லி சொல்லி காலத்தை வீணாக்கிட்டேன்ப்பா, எல்லாத்தையும் மாற்றிடுங்க. இயேசு என் தகுதியாய் மாறி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் என் தகுதியாய் மாறி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உனக்கு இந்த மத்தியான வேளையில் ஆண்டவர் கிருபைகளை கொடுக்கிறார். உனக்கு கிருபைகளை தருகிறார் மகளே. உனக்கு வரங்களை தருகிறார், உனக்கு வல்லமையை தருகிறார், பரிசுத்த ஆவை தருகிற தைரியத்தை தருகிறார். நீ எழுந்து ஆண்டவருக்காய் பிரகாசிக்க வேண்டிய ஒரு காலம். இந்த காலத்துல நீ மௌனமா இருக்காதே, இந்த காலத்துல நீ சும்மா இருக்காதே. நீ படித்திருக்கிறாயோ படிக்கவில்லையோ அது அல்ல. ஆண்டவர் பேதைகளை ஞானியாய் மாற்றுகிறவர், ஒன்றுமில்லாதவர்களை எல்லாம் உடையவர்களாய் விளங்க பண்ணுகிறவர். உன் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினா கல்விமான்களும் உமக்கு முன்பாக வந்து குனிவார்கள். தெபோராளுக்கு முன்பதாக எல்லா இஸ்ரவேலரும் வந்து நின்று நியாயம் கேட்க நின்றார்கள், வழி நடத்துதலை கேட்க வந்து நின்றார்களே. கர்த்தர் உன்னை தெபோராளாய் போல மாற்றுவார். கர்த்தர் உன்னை அப்படி மாற்றுவார். மீரியாமை போல தேவன் மாற்றுவார். எஸ்தரை போல ஆண்டவர் உன்னை மாற்றுவார். கேளு, என்ன கிருபை வரங்களால நிரப்புங்க, என்ன நிரப்புங்கப்பா. நான் பயனற்ற பாத்திரமா இருக்கக்கூடாது. இந்த காலத்துக்கு, இந்த எழுப்புதலின் காலத்துக்கு நான் பயனுள்ள பாத்திரமா இருக்கணும்ப்பா. ஹல்லேலூயா. வீணாய் நாட்களை கழித்ததை மன்னிங்கப்பா. சொல்லுங்க, சோம்பலிலும் அசதியிலும் தூக்கத்திலும் உலக கேளிக்கைகளில் என் நேரம் வீணாயிருச்சு ஆண்டவரே. இன்றைக்கு எழுப்புகிறேன் எஸ்தரை போல. சொல்லு, எழுப்புகிறேன் நான் எஸ்தரை போல, எழுப்புகிறேன் நான் தெபோராளை போல, எழுப்புகிறேன் நான் மீரியாமை போல. பெரிய ரட்சிப்பு உன் மூலமாய் வரப்போகிறது. பெரிய ரட்சிப்பு, பெரிய மீட்பு, பெரிய விடுதலை. ஆண்டவர் உன்னை கரங்களில் எடுத்து விட்டார். இந்த நாள் உனக்கு ஜெயத்தின் நாள். இந்த நாள் உன் எதிரியை, உன் சத்துருவை உன் கரத்தில் கொடுக்கிற நாள் இதுவே என்று தெபோராள் சொன்னது போல கர்த்தர் உன்னை கையில் எடுக்கிற நாள் இது. நீ பராக்கிரமன் கையில் உள்ள அம்பு. கர்த்தர் உன்னை வல்லமையின் கருவியாய், யுத்த வில்லாய் ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார். சத்துருடைய இருதயத்திற்குள் பாய்ந்து செல்லுகிற அம்பாக ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார். உன் மேல வல்லமை இறங்கி வருகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. தகுதி இல்லை என்று சொல்லாதே, படிக்கவில்லை என்று சொல்லாதே, குடும்பத்தின் சூழ்நிலைமை சரியில்லை என்று சொல்லாதே. கர்த்தர் உன்னை கையில் எடுத்தால் நீ பெரிய காரியங்களை செய்வாய். கர்த்தர் உன்னை கையில் எடுக்கிறார். ஒப்புக்கொடு மகளே. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. ரெஹேதனம ஷந்தரகதோரசே, ஓ ஹல்லேலூயா. கையில் எடுங்கப்பா. ஒவ்வொரு வாலிப மகளை கையில் எடுங்க. பலவான் கையில் உள்ள அம்பாக கர்த்தர் மாற்ற போகிறதற்காய் நன்றி. ஜெயிக்கிற பெண் நீ வெற்றி பெண், நீ அபிஷேகம் பெற்றவள். தீர்க்க தரிசன வரம் உன்மேல் இறங்கி வருகிறது. உன் குடும்பத்துக்கு நீதான் தீர்க்கதரிசி, உன் குடும்பத்துக்கு நீதான் தீர்க்கதரிசி. உன் வாயில ஆண்டவருடைய வார்த்தை வரும். நீ கர்த்தருடைய வாயா இருப்பாய், கர்த்தருடைய சத்தமா இருப்பாய். ஓ ஹல்லேலூயா, ஷந்தரபகதோ ரகசனகதல சதரஷே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையால் நீலை நிற்கிறோ, தேவ கிருபையால் நீலை நிற்கிறோ, கிருபையால் நீலை நிற்கிறோ, தேவ கிருபையால் நீலை நிற்கிறோ. கிருபை 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 கிருபை. கிருபையால் நீலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நீலை நிற்கிறோம். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, கிருபையால் நீலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நீலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியனாய் மாற்றியது உங்க கிருபை. ஆமாண்டவரே, உங்க பிள்ளைகளை பெயர் சொல்லி அழைத்தீங்க. கிருபை கிருபை கிருபை
கிருபை கிருபை கிருபை கிருபை கிருபை கிருபையால் நீலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நீலை நிற்கிறோம். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, கிருபை ஆண்டவரே, உங்க கிருபை ஆண்டவரே, கிருபையால் நீலை நிற்கிறோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. உன் மேல இருக்கிற எல்லா கட்டுகளும் நீங்குகிற நேரம் இது. உங்க கிருபை கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை கிருபை. ஓ ரபா சாந்தா ரபா கதா ராஜா ரபா ரபா ஓ ரி ஹலவா தைக்ரியா சோரோ கஷாங்கா ரபா கதோ அரரதாரா ஓ ரி ஹாரா ரபா ஷெஹதாரா சே ஓ ஹரதால ஷே. கிருபையை ஊற்று. இந்த காலத்துக்கு வேண்டிய கிருபை, இந்த காலத்துக்கு வேண்டிய கிருபை, ஜெபிக்கிறதற்குரிய கிருபை, தீர்க்க தரிசன வரங்களோடு கூடிய கிருபை ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவள், நீ அழைக்கப்பட்டவள். இந்த காலத்திற்கு தெபோராள் நீதான், நீதான் தெபோராள், நீதான் எஸ்தர், நீதான் மிரியாம். ஓ ரகதரபா ஷந்தரபா கதோஹதரபா ஷஹே ஓ ரிகால சகதரபா நகதன மகசகலஹரகே ஹானியாதியாரதலபஷோ. ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க. தெபோராள்கள் எழும்பட்டும், எஸ்தர்கள் எழும்பட்டும், மீரியாம்கள் எழும்பட்டும். எழுப்புங்க, எழுப்புங்க. இந்த காலத்துக்குரிய பெண்கள் இயேசுவால் எழுப்பப்படுவார்களாக, எழுப்பப்படுவார்களாக. வல்லமையாய், வல்லமையாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஓ ஹி ஹானரராதியாரரே ஹalleluya. அன்றைக்கு எலிசாவின் மேல் விழுந்த சால்வை இன்றைக்கு உன் மேல விழுந்திருக்குது. ஊழிய சால்வை உன்மேல் விழுந்திருக்கிறது. நீ பேதைதான், நீ பேதைதான். உன்னை அழைத்தவர் பெரியவர். நீ படிப்பறிவு இல்லாதவள், ஆனால் உன்னை அழைத்தவர் ஞானமுள்ளவர். நீ பலனற்றவள், ஆனால் உன்னை வா என்று அழைக்கிற கிறிஸ்து மகா பலனுள்ளவர். இன்றிலிருந்து உன் வாழ்க்கை பாதை மாறுகிறது. பழைய வாழ்க்கை அல்ல, புதிய வாழ்க்கை. இந்த காலத்திற்கு ஆசீர்வாதமாயிருக்கும்படி, இந்த காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி, இந்த காலத்தில் இயேசுவோடு இணைந்து பெரிய வெற்றியை கொண்டு வரும்படி ஒவ்வொருவர் நெற்றியிலும் முத்திர போடுங்கப்பா, முத்திர போடுங்கப்பா. ஹalleluya ஹalleluya. ரகதனமஷந்தகசசா. கொஞ்ச நேரம் அப்படியே அந்நிய பாஷையில பேசுங்க. ஓகனினா மகச்சோகாதிரஷலே ஹல்துனு மாசக்கரோஷே. ஹalleluya சல்கதனமஷோகதோகதசா ரிகதனமசத்தல் ஹசினமாத்யரா. மனக்கண்கள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. குருடாகி கிடக்கிற மனக்கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. முடக்கி வைத்திருக்கிற பிசாசின் கிரியைகளை உடைத்து ஜெபிக்கிறேன். முடக்கி வைத்திருக்கிற பிசாசின் கிரியைகளை உடைத்து ஜெபிக்கிறேன். நப்தலி, நீ விடுதலை பெற்ற பெண்மான் என்று சொன்னது போல இனிமேல் இந்த பிள்ளை, இந்த மகள், இந்த சகோதரி, இந்த தாய் விடுதலை பெற்றவர்கள். நீ எழும்பு மகளே. இந்த காலத்துக்கு உன்னைத்தான் கர்த்தர் நம்பி இருக்கிறார். ஓஹோ ரகதாரா ஷம்பாகாதிகாரோ சங்கலரோ ஷந்தகரோ. Thank you Father. ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்க எழுப்பிட்டீங்கப்பா, நீங்க பலப்படுத்திட்டீங்கப்பா. இனிமே உங்க கைய பிடிச்சிட்டு
உங்க சத்தத்தை கேட்டு உங்க பிள்ளைங்க நடக்க போறாங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காய் நன்றி. பெரிய காரியங்களை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். மனதார உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஞானத்தின் வரம் இம்பார்ட் பண்ணப்படுவதாக. வேர்ட் ஆஃப் விஸ்டம் அண்ட் வேர்ட் ஆஃப் நாலேஜ் இம்பார்ட் பண்ணி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் மேலே கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸியை இம்பார்ட் பண்ணி ஜெபிக்கிறேன். தரிசனங்களை சொப்பனங்களை காண்கிற வரம் இம்பார்ட் ஆவதாக. இயேசுவின் நாமத்துல ரிலீஸ் பண்ணி ஜெபிக்கிறேன் அப்பா. புத்தியாய் குடும்பத்தை கட்டவும், ஞானமாய் சபையை கட்டவும் தேவனுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் இவர்களை பயன்படுத்துங்க. உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.